ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு. கூகுள் நிறுவனத்தின் பிக்சல் செல்போனை தமிழ்நாட்டில் தயாரிக்க திட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விரைவில் கூகுள் நிறுவன அதிகாரிகள் சந்திக்க உள்ளதாக தகவல். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது ரெமல் புயல். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். ஆளுநர் மாளிகை அழைப்பிதழில் திருவள்ளுவரின் படம் காவி நிறத்தில் இடம்பெற்றதற்கு கண்டனம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த தமிழ் அமைப்புகள் முடிவு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். கேரள முதல்வர் பினராயிக்கு கடிதம் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் வடக்கலை தென்கலை பிரிவினர் இடையே மீண்டும் மோதல். தடையையும் மீறி பாசுரங்களை பாடி மோதலில் ஈடுபட்டதால் பக்தர்கள் அவதி. பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து 11,567 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்வு. $24 லட்சம் விவசாயிகளுக்கு 4,366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கியுள்ள தமிழ்நாடு அரசு. 651 கோடியில் கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். ஜனநாயகம், அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு சோனியா காந்தி வேண்டுகோள். இந்தியா கூட்டணிக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று வாக்குறுதி. குற்றாலத்தில் மெயின் அருவியை தவிர மற்ற அருவிகளில் குளிக்க நாளை முதல் அனுமதி. பழைய குற்றாலத்தில் குளிக்க நேர கட்டுப்பாடு விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 75,000 புள்ளிகளை தாண்டி புதிய உச்சம். தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டியும் 22,900 கடந்து சாதனை. மக்களவைத் தேர்தலில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 58 தொகுதிகளில் மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. ஏப்ரல் 19 மற்றும் 26, மே 6, 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 5 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன. மொத்தமுள்ள 543 மக்களவைத் தொகுதிகளில் இதுவரை 428 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் டெல்லி, ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 8 மாநிலங்களில் நாளை மறுநாள் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காஷ்மீரின் ரஜோரி தொகுதியில் 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அது பின்னர் 6ஆம் கட்ட தேர்தலுக்கு மாற்றப்பட்டது. இந்த தொகுதியையும் சேர்த்து மொத்தம் 58 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையடுத்து தற்போது இத்தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதையொட்டி அங்கு தேர்தல் பாதுகாப்பு பணியில் 31,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி ஹரியானாவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு எதிராக பல்வேறு இடங்களில் விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி டெல்லி வடகிழக்கு தொகுதியில் வேட்பாளர் கண்ணையா குமாரை ஆதரித்து பரப்புரை செய்தார். இதுபோல் ஆம் ஆத்மி வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சுல்தான்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி, காஷ்மீரில் ரஜோரி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி, புதுடெல்லி மக்களவை தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சூரி ஸ்வராஜ் ஆகிய நட்சத்திர வேட்பாளர்கள் நாளை மறுநாள் தேர்தலை எதிர்கொள்கின்றனர்.
தெற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் புயலாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை 24ஆம் தேதி மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் பிறகு மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று நாளை மறுநாள் 25ஆம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலவக்கூடும் எனவும், மேலும் வடக்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள கடற்கரையை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகளின் காரணமாக நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல நாளை முதல் வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு அருகில் கூகுள் நிறுவனம் தனது பிக்சல் செல்போன்களை தயாரிக்க திட்டமிட்டிருக்கும் நிலையில் விரைவில் அந்த நிறுவன அதிகாரிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க உள்ளனர். இந்தியாவில் விரிவடைந்து வரும் மொபைல் போன் சந்தை வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் பிக்சல் செல்போன்களை தயாரிக்க கூகுள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அத்துடன் அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட் தனது துணை நிறுவனமான விங் என்எல்சி மூலம் ட்ரோன்களை தயாரிக்கவும் திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் கூகுள் நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஏற்கனவே அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் ட்ரோன்கள் மூலம் பொருட்களை விநியோகிக்கும் சேவையை கூகுள் வழங்கி வரும் நிலையில் அந்த நிறுவனம் ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை மூலம் தமிழ்நாட்டில் கால் பதிப்பது தொழில்துறை வட்டாரங்களில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, அரசு அதிகாரிகள் மற்றும் ஃபாக்ஸ்கான் நிறுவன அதிகாரிகள் அமெரிக்காவில் கூகுள் நிர்வாகிகளை சந்தித்து பேசினர். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உற்பத்தியை தொடங்குவது குறித்து கூகுள் ஆலோசனை நடத்தியுள்ளது. இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சென்னைக்கு வர இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னைக்கு அருகில் கூகுள் பிக்சல் செல்போன்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைவதன் மூலமாக உயர்கல்வி பெற்றுள்ள தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சூழல் உருவாகி இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அழைப்பிதழில் காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவர் படம் இடம்பெற்றதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. திருவள்ளுவர் திருநாள் விழா என்ற பெயரில் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை அழைப்பிதழ் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 24ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆளுநர் RN ரவி தலைமையில் திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் RN ரவியின் செயலாளர் கிர்லோஷ்குமார் பெயரில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அழைப்பிதழில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. திருவள்ளுவர் படத்தை மீண்டும் காவி நிறத்தில் வெளியிட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ் உணர்வாளர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் நாடு முழுவதும் பிரதமர் மோடியின் பிம்பம் உடைந்து நொறுங்குவதை திசை திருப்பும் நோக்கில்தான் ஆளுநர் ரவி இதுபோன்ற சர்ச்சையை மீண்டும் கிளப்புகிறார் என்று வழக்கறிஞர் அருள்மொழி தெரிவித்துள்ளார். இந்தியா முழுக்க திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிம்பம் அப்படியே உடஞ்சி செதறுது. அது அவருடைய பேச்சுக்கள் வேற, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாக அவரை அவருடைய போலி முகமூடிகள் எல்லாம் கழண்டு விழுது. இப்படி அவர்களுடைய பிம்பம் உருக்குலைந்து போவதனால அதை மடைமாற்றுவதற்கு இப்படி ஒரு வேலையை இப்போ செய்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைன்னா இவர் காவி உடை போடுவது சரியா தவறா, இதை ஏன் இவர் செய்கிறாரு, இப்படியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நேரத்துக்கும் வேலைக்கும் அது கேடு. முன்னதாக இந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்த ஆளுநர் RN ரவி, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தங்களது அதிகாரப்பூர்வ X பக்கத்தில் திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டிருந்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து பதிலடி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 133 அடியில் சிலையும்
தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு அங்கீகரித்த வெள்ளை நிற உடையில் இருக்கும் திருவள்ளுவர் படத்தை பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் இடையே திவ்ய பிரபந்தம், வேத பாராயணம், ஸ்தோத்திர பாடல் பாடுவதில் நீண்ட காலமாக பிரச்சினை நிலவி வருகிறது. இது தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் திவ்ய பிரபந்தம் மற்றும் வேத பாராயணம் பாடுவதில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் கோயில் அலுவலகத்தில் முறையிடலாம் என்றும் பூஜை மற்றும் உற்சவ காலங்களில் குறுக்கிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என்றும் கோயில் நிர்வாகத்தின் சார்பிலும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்ச வாகனத்தில் வரதராஜ பெருமாள் கங்கை கொண்டான் மண்டபத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். அப்போது கோயிலில் உரிமையுள்ள தாத்தாச்சாரி குடும்பத்தினர் மந்திர புஷ்பம் எனும் வேத மந்திரங்களை பாடி பூஜை செய்தனர். அப்போது தென்கலை பிரிவினர் தங்களையும் வேத மந்திரங்கள் பாட அனுமதிக்க வேண்டும் என்று கூறினர். இதற்கு வடகலை பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இங்க சொல்ற மந்திர புஷ்பம் இங்க சர்வீஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு அவங்கள யாரு வாங்கினாங்களோ அவங்கள போக சொல்லுங்க. அப்ப நான் சொல்றேன் அந்த பேப்பர்ல இருக்கு, நான் காட்டுறேன். எங்களை சொல்லக்கூடாது, எங்க இருக்கு நான் காட்டுறேன். நாங்க அவரோட கோஆபரேட் பண்றோம். கோயில் ஊழியர்களும் காவல்துறையினரும் இருதரப்பையும் சமரசம் செய்து வைத்தனர். வரதராஜ பெருமாள் கோயிலில் தென்கலை வடகலை பிரிவினரின் மோதலால் சுவாமி தரிசனம் செய்ய ஆவலோடு வரும் பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியாமல் அவதிக்கு ஆளாகும் நிலை தொடர்கிறது. நாள்தோறும் இரு வேளைகளிலும் நடைபெறும் வாக்குவாத பிரச்சனைகளை பார்த்து பக்தர்கள் முகம் சுழித்து செல்கின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு கோல்டன் விசா வழங்கி ஐக்கிய அரபு அமீரகம் கௌரவித்துள்ளது. அபுதாபியில் உள்ள கலாச்சாரம் சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறை தலைவர் முகமது கலீஃபா அல் முபாரக் விசாவை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அவரது நண்பரும் லூலு குழும தலைவருமான யூசப் அலியும் கலந்து கொண்டார். பின்னர் அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள பாப்ஸ் இந்து கோயில் மற்றும் ஷேக் சையத் கிராண்ட் மசூதிக்கும் சென்ற அவர் தனது கோல்டன் விசா வழங்கிய ஐக்கிய அரபு அமீரக அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். முன்னதாக வேட்டையின் படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு அபுதாபி புறப்பட்டிருந்த ரஜினிகாந்த் நண்பர் யூசப் அலியுடன் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் உலா வந்த வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பராமரிப்பு காரணமாக மெயின் அருவியில் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றால அருவிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 17 வயது சிறுவன் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அருவிக்கரை பகுதிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மெயின் அருவியை தவிர்த்து மற்ற அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என்றார். அதே நேரத்தில் பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவர் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். 5:30 வரைக்கும் தான் ஓல்டு ஃபால்ஸில் பர்மிஷன், மற்ற எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில இடத்துல அணைகளில் போய் தெரியாமல் மக்கள் போய் குளிக்கிறாங்க. அதுவும் ஃபாரஸ்ட் சைடில் சொல்லியிருக்காங்க, அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் வில் ஆல்சோ பி ரெஸ்ட்ரிக்ஷன். அங்கே ஆள் போடுவாங்க, போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் போடுவாங்க. மற்ற எல்லா அருவிகளிலும் போலீஸ் பாதுகாப்பு இருப்பாங்க. அதே மாதிரி மேலே சைடில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. கீழே அதே மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஆளை டியூட்டி போட்டுருவாங்க.
இதனிடையே மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் பழைய குற்றாலம், சிற்றருவி, பிரதான அருவி ஆகியவற்றில் சென்சார் கருவிகளை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழு உருவாக்கியுள்ள சென்சார் கருவிகளை அருவிகளின் மேற்பகுதியில் பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக குற்றால அருவியின் மேற்பரப்பில் உள்ள வனப்பகுதியில் சென்று அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழுவினர் ஆய்வு நடத்தினர். 3 ஆண்டுகளில் 24,50,000 விவசாயிகளுக்கு 4,366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் வேளாண்மை துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளில் மழை, வறட்சி உள்ளிட்ட பேரிடர்களால் சுமார் 13 லட்சம் ஏக்கர் நிலங்களில் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களுக்கு 582 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் 8 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரும்புக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகையாக 3 ஆண்டுகளில் மட்டும் 651 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியிருக்கும் தமிழ்நாடு அரசு இதுபோன்ற காரணங்களால் 2,35,000 ஏக்கரில் இருந்த கரும்பு சாகுபடி 3 ஆண்டுகளில் 3,80,000 ஏக்கராக அதிகரித்துள்ளது. ஆண்டுகளில் 24,50,000 விவசாயிகளுக்கு 4,366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வேளாண்மைக்கு என தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வேளாண் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் அரசின் திட்டங்களால் வேளாண் உற்பத்தி பெருகி உழவர்கள் வளம் பெறுவதுடன் தமிழ்நாடும் உணவு உற்பத்தியில் முன்னேறி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக அரசு அமைந்த பின்பு 27 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் 100 உழவர் சந்தைகள் புனரமைக்கப்பட்டிருப்பதாகவும் 10 புதிய உழவர் சந்தைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கொரோனாவால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது செல்போனில் டார்ச் அடிக்க சொல்லும் மோடியையா கடவுள் அனுப்பி வைத்தார் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடி தன்னை மனித பிறவி அல்ல என்றும் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்றும் பேட்டி அளித்ததை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். கொரோனா காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து கொண்டிருந்த போது செல்போனில் டார்ச் லைட்டை ஒளிரவிட சொன்ன மோடியையா கடவுள் அனுப்பி வைத்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். परमात्मा ने भेजा और कोविड के समय कहते हैं लाशों के ढेर पड़ी हैं गंगा में, यहां पे यमुना पार हजारों लोग अस्पतालों के सामने, अंदर नहीं सामने लेटकर आखिरी सांस तोड़ रहे हैं और प्रधानमंत्री आते हैं कहते हैं भाई और बहनों, नहीं प्रधानमंत्री नहीं, जिनको परमात्मा ने भेजा है वो आके कहते हैं भाई और बहनों मोबाइल फोन की लाइट जला दो। भैया परमात्मा जी आपने कैसा आदमी भेज दिया? கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறிக்கொள்ளும் மோடி மக்களின் கோரிக்கைகள் எதையும் நிறைவேற்றாமல் அதானி மற்றும் அம்பானியின் விருப்பங்களுக்காக மட்டுமே செயல்பட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. ஈரோடு, கரூர், திருப்பூர் மாவட்டங்களில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் கடந்த சில மாதங்களாக 105 அடியிலிருந்து 45 அடியாக குறைந்து காணப்பட்டது. கோடை வெப்பத்தால் வறட்சி நிலவியதை அடுத்து அணையின் நீர் இருப்பு மேலும் குறைந்து விடுமோ என விவசாயிகள் கவலையடைந்த நிலையில் சில நாட்களாக கோடை மழை கொட்டி வருகிறது. நீலகிரி, கோவை, மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையால் பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து 3000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானிசாகர் அணையின் நீர்வரத்து கணிசமாக உயர்ந்து வருகிறது. நேற்று மாலை வரை வினாடிக்கு 1500 கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து இன்று மாலை 4 மணி நிலவரப்படி 11,567 கன அடியாக உயர்ந்துள்ளது. வரத்து அதிகரித்துள்ளதால் ஒரே இரவில் பவானிசாகர் அணை நீர்மட்டம் 46.15 அடியிலிருந்து 48.87 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் ஈரோடு, கரூர், திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
இந்தியாவின் பல திரைப்படங்கள் உருவாகும் இடமாக உள்ள ராமோஜி பிலிம் சிட்டி படப்பிடிப்பு தளமாக மட்டுமல்லாமல் சுற்றுலா தலமாகவும் மாறியுள்ளது. உலகின் மிக பெரும் பிலிம் சிட்டி என கின்னஸில் இடம்பெற்ற ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டி குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். போர்க்களம், அரண்மனை என பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருந்த பாகுபலி படத்தின் அனைத்து செட்களும் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டி என்ற ஒரே இடத்தில்தான் போடப்பட்டது என்பதை யோசித்து பார்க்க முடிகிறதா? பாகுபலி மட்டும் இல்லை, எந்திரன், RRR, புஷ்பா, KGF என இந்திய சினிமாக்களின் பிரம்மாண்ட படைப்புகளின் முகவரியாக இருப்பது RFC எனப்படும் ராமோஜி பிலிம் சிட்டி தான். ஹைதராபாத் நகரின் எல்லையில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து இருக்கிறது உலகின் மிகப்பெரிய திரைப்பட நகரம் என்ற பெருமை பெற்ற ராமோஜி பிலிம் சிட்டி. ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 200 படங்கள் என இதுவரை 3000க்கும் மேற்பட்ட படங்களின் படப்பிடிப்பு இங்கு நடந்திருக்கின்றன. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என இந்திய மொழிகள் மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் படங்களும் இங்கே படமாக்கப்படுவதே இந்த பிலிம் சிட்டியின் பிரம்மாண்டத்தை உணர்த்தும். மருத்துவமனை, ரயில் நிலையம், விமான நிலையம், டீ கடை, தெருக்கள், சிறைச்சாலை என எந்த காட்சிகளை படமாக்க வேண்டும் என்றாலும் இங்கு செட் ரெடியாக இருக்கும். அமைதியான சூழலில் படப்பிடிப்பு எடுக்கலாம் என்பதால் தயாரிப்பாளர்களின் முதல் தேர்வாக RFC உள்ளது. ராமோஜி பிலிம் சிட்டியின் எந்த ஒரு மூலையில் நின்றாலும் அந்த இடம் ஏதாவது ஒரு முக்கியமான படத்தின் படப்பிடிப்பு நடந்த இடமாக இருக்கும் என கூறுகிறார் இதன் நிர்வாகியான மணிகண்டன். ராமோஜி பிலிம் சிட்டிங்கிறது ஒரு என்டையர் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். உங்களுக்கு இங்கே வந்து ஒவ்வொரு கார்னரும் நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு தமிழ் படம் அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2000 ஏக்கரில் எந்த கார்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே ஏதோ ஒரு தமிழ் படம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இப்போ பல சாங்ஸு, கிளைமேக்ஸு, அது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மெமரி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். படப்பிடிப்பு தலமாக மட்டும் இல்லாமல் சுற்றுலா தலமாகவும் மாறி வருகிறது இந்த திரைப்பட நகரம். திரையில் கண்ட பாகுபலி உள்ளிட்ட படங்களின் செட்களை நேரில் பார்த்தது நெகிழ்ச்சியான அனுபவம் என தெரிவிக்கிறார்கள் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள். பாகுபலி வர்ற அந்த ஃபைட் சீனு, அவர் வர்ற அந்த வண்டி, அதுக்கப்புறம் கட்டப்பாவை வந்து ஃபைட் பண்ண இடம், அதெல்லாம் வந்து லைவாக பார்க்கும்போது உண்மையிலே வந்து இவ்வளோ பெரிய அதிசயம் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குதுன்றது பெரிய இதுவாக இருக்குது. சுற்றுலா பயணிகளை கவர பொழுதுபோக்கு பூங்கா, இரவு நேர கலை நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகளும் RFCயில் நடத்தப்படுகின்றன. இது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு 3 முறை வெளிநாடுகளில் நடப்பது போன்ற கார்னிவல்கள் இங்கு நடத்தப்படுகின்றன. இதனால் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. சினிமா என்பது எப்போதும் மக்களை ஈர்க்கும் கருவிதான். அப்படிப்பட்ட சினிமா தயாராகும் இடம் என்பதால் எல்லா தரப்பு மக்களும் ஈர்க்கும் இடமாக மாறியுள்ளது ராமோஜி பிலிம் சிட்டி. சன் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் மணிகண்டன் மற்றும் சதீஷ். டெல்லி மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க கேட்டுக்கொண்டிருக்கும் சோனியா காந்தி ஒவ்வொரு வாக்குகளும் வேலை வாய்ப்பை உருவாக்கி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். 7 மக்களவை தொகுதிகளை உள்ளடக்கிய டெல்லியில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையொட்டி 1 நிமிட வீடியோ வாயிலாக டெல்லி மக்களிடம் உரையாற்றியிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசனத்தை காக்க வேண்டிய முக்கியமான தேர்தல் இது என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், இந்தியா கூட்டணிக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கும், பணவீக்கத்தை குறைக்கும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை பெருமளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் சோனியா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் மழை தொடர்வதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெப்பத்தின் தகிப்பை கோடை மழை தணித்ததால் பூமி மட்டுமல்ல மக்களின் மனங்களும் குளிர்ந்துள்ளன. கத்திரிவையில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் பெய்து வரும் கோடை மழை அதன் தாக்கத்தை குறைத்துள்ளது. பல்வேறு ஊர்களிலும் மழை தொடர்கிறது. திருத்தணி மற்றும் கனகாமச்சத்திரம், திருவாலங்காடு, KG கண்டிகை உள்ளிட்ட இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது.
மதுராந்தகம் சுற்று வட்டாரங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்தது. குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஆரல்வாய்மொழி பகுதியில் அமைந்துள்ள முக்கிய பாசன குளமான வைகை குளம் முழுவதுமாக நிரம்பி மறுகால் பாய்கிறது. இதேபோன்று சூறைக்காற்றால் தோவாளை அருகே கரிசல் 10 பகுதியில் நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. 30 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல் நாற்றுகள் மழைநீரில் மூழ்கின. கன்னியாகுமரி மாவட்டம் சூரப்பள்ளம் பகுதியில் 50 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் சூறைக்காற்றால் வேரோடு சாய்ந்தது. இதில் சுற்றுச்சுவர்கள் இடிந்தன. 8 மின்கம்பங்கள் பழுதடைந்தன. ஒரு சொகுசு காரும் சேதமடைந்தது. இதனிடையே நாகர்கோவில் வடச்சேரி ராஜபாதை பகுதியை சேர்ந்த லட்சுமி என்ற பெண் ஓடை வழியாக செல்லும் மழைநீர் தனது வீட்டின் பின்பக்கம் வழியாக வீட்டுக்குள் பாய்ந்து ஓடுவதாக கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.